பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் பார்க்கவிருக்கும் இந்த ஆவணப்படம் இமாம் புகாரியின் வாழ்வில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களின் தொகுப்பாகும். ஹதீஸ்கலை வரலாற்றை நவீன காட்சி ஊடகத்தை பயன்படுத்தி இளம் தலைமுறையினர் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்த ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணப்படத்தின் கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படத்தில் நடிப்பவர்களே கண்ணியத்திற்குரிய இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மற்றும் இதர இமாம்களுடன் இணைத்து பார்க்காதீர்கள். شقوا بسيف الحق أكباد الضلال ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنال في عين طفل لو رأت دمعا تلين شقوا بسيف الحق أكباد الضلال ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنام في عين طفل لو رأت دمعا تلين. என்ன இது முட்டாள்தனம் எழுதிருக்கீங்க டாக்டர் முர்த்ததா? முட்டாள்தனமா? ஆமா, முட்டாள்தனமே தான். நல்லது, நம்ம 2 பேரோட கருத்துக்கள் வெவ்வேறா இருந்தாலும் நாம நண்பர்களாயிருப்போமே. இது ஒரு கருத்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர் முர்த்ததா? இல்ல, இது ஒரு கருத்தே இல்ல, இது ஒரு மார்க்கம். அப்படின்னு யார் சொன்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஹுசைன், குர்ஆன் அல்லாஹ்வினுடைய வார்த்தை. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்கள் குறித்து நின்று நிதானமா யோசிக்கணும். டாக்டர், நீங்க சந்தேக பிராணி மாதிரி பேசுறீங்க. நபி மொழியிலையும் நபி வழியிலையும் ஏராளமான மக்கள் கருத்து வேறுபடுறாங்கிற உண்மையை நீ மறுக்கிற. நீங்க சொல்றது அர்த்தமற்றதுன்னு சொல்ல என்ன அனுமதிக்கணும் டாக்டர் முர்த்ததா? எல்லா ஹதீதுகளும் ஆதாரப்பூர்வமானதுதான்னு என் வாயால சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறியா? ஹதீது கலை தொடர்பா முஸ்லிம் அறிஞர்கள் நிறைய விதிமுறைகள் அமைச்சிருக்காங்க. ஹதீது கலை உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது வேதியியல் மாதிரின்னு சொல்றியா நீ? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒரு முறை ஜெர்மன் நாட்டு அறிஞர் ஒருத்தர் ஹதீது கலை குறித்து சொன்னாரு. முஸ்லிம்கள் கிட்ட இந்த ஹதீது அறிவியல் கலை ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் முஸ்லிம்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள அது ஒன்று மட்டுமே போதும்னு சொன்னாரு. குர்ஆனை மட்டும் ரெஃபர் பண்றதுல என்னப்பா பிரச்சனை வந்துட போகுது? முதல்ல நீங்க ஒன்றை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை பின்பற்ற சொல்லி நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். ஒன்று சேர்த்தல் என்ற சூறாவில் வரும் இந்த வசனத்தை நீங்க மறந்துட்டீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை தூதர் உங்களுக்கு வழங்கியிருப்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள். இறைவனுடைய வார்த்தைகள் உண்மையானவை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். உங்க கட்டுரையில சொல்லியிருக்கிற மாதிரி நபிவழியை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னா ஏன் மதிய தொழுகையில 4 ரக்காத் தொழுறீங்க சொல்லுங்க? மதிய தொழுக 4 ரக்காத்தா 5 ரக்காத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? குர்ஆன் அது குறிப்பிட்டு சொல்லலையே. நான் எழுதியிருப்பது எல்லாம் உண்மைதான்.
இந்தாங்க நீங்க எழுதின கட்டுரை, அத படிங்க சொல்றேன். இதுல என்னப்பா தவறு இருக்கு? அத படிக்க முதல்ல. துரதிர்ஷ்டவசமாக இறைவன் அருளிய குர்ஆனுடன் சேர்ந்து நாம் நபி வரலாற்று புத்தகங்களையும் ஹதீது கிரந்தங்களையும் அவை புனிதமானவை என்பதால் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கிறோம். இந்த அனைத்து நூல்களையும் தான் பாதுகாத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. அவன் குர்ஆனை மட்டும்தான் பாதுகாத்துள்ளான். குர்ஆனை தவிர மற்ற எந்த நூலாக இருப்பினும் அது பரிசோதனைக்கு உட்பட்டதாகும். அந்த நூலாசிரியர்கள் எவ்வளவு புகழ்பெற்றவர்களாக இருப்பினும் அந்த நூல் விமர்சனத்துக்கு உரியதே ஆகும். இதுல என்ன தப்பு இருக்குங்கிற? அல் புகாரி தவறான நூலா? அது குர்ஆன் இல்லை ஹுசைன். அதைத்தான் நான் என்னுடைய கட்டுரைகளை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கட்டுரை முழுசா படிச்சீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். ஓகே. அல் புகாரி நூலையோ இன்ன பிற நபி வரலாற்று நூல்களையோ தான் பாதுகாத்திருப்பதாக இறைவன் சொல்லவில்லை. குர்ஆனுக்கு மாறுபட்ட விஷயங்களை புகாரி சொல்வாரேயானால் அதற்கு அவர்தான் முழு பொறுப்பேற்றுக் கொள்ள நேரிடும். உங்களுக்கு புகாரி நான் யாருன்னு தெரியாதுங்கிறது உங்க பேச்சிலேயே விளங்குது. நான் சவால் விட்டு சொல்றேன், உங்களுக்கு அவர் பேரு கூட தெரியாது. ஹுசைன், புகாரிங்கிறவர் ஒரு சராசரி மனிதர். தவறு செய்யறதும் மறதியும் மனித இயல்பு. அப்படி நீங்க தான் சொல்றீங்க. வேற யார் சொல்லணும்? மார்க்க அறிஞர்கள். நாம மார்க்க அறிஞர்கள் இல்லைங்கிறியா? கண்டிப்பா இல்ல. மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ள நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றீங்க? சரி, இவ்வளவு பேசுறீங்களே, ஹதீது கலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மர்ஃபூ, மௌகூப், மக்தூ இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கரீப், முத்தவாத்திர், மக்பூல், மர்தூத் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? பாத்தீங்களா, வாயடிச்சு போயிட்டீங்க. முழுக்க முழுக்க மருத்துவம், பொறியியல், வேதியியல் மாதிரி ஹதீது கலையும் ஒரு பெரிய அறிவியல் தான். அடிப்படைகள், விதிமுறைகள், அறிவுறுத்தல்கள் எல்லாம் நிறைந்த ஒரு அறிவியல். அல் புகாரி தான் இந்த ஹதீது கலையை நிறுவியவரா? புகாரிய பத்தி பேசுறீங்களே தவிர அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அப்படியா சொல்றேன்? இதோ காட்டுறேன் பாரு. அவர் முஹம்மது இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம். அவருடைய புனைப்பெயர் அபு அப்துல்லா. ஹிஜ்ரி 194 அவர் பிறந்தார். ஹிஜ்ரி 256 அவர் இறந்தார். இதுக்கு மேலையும் உனக்கு ஏதாவது வேணுமா? நீங்களும் உங்களை மாதிரி உள்ள அறிவு ஜீவிகளும் இமாம் புகாரி பற்றிய எல்லா விஷயங்களையும் ஹதீது கலையுடன் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும்னு நான் விரும்புறேன். முதல்ல அவர் பிறந்த புகாரா எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நீங்க ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க டாக்டர் முர்த்ததா. இங்க ஒரு வரைபடத்தை மாட்டி வச்சிருக்கீங்களே, அதைத்தான் சொல்றேன். இங்க பாருங்க டாக்டர், இந்த இடம் தான் புகாரா. இந்த இடத்தை தான் இப்போ உஸ்பெகிஸ்தான் அழைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஓடுற நதியோட பேரு அமதோலியா. அமதோலியா நதிக்கு கைகூ நதினு ஒரு பேர் உண்டு. இந்த பகுதியில் இருக்கிற பாலைவனம் தான் குவாரகம் பாலைவனம் அழைக்கப்படுது. சரி, நல்லது. எதுக்கு இப்போ இந்த ஜியோகிராபி பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்க? பாருங்க டாக்டர், இமாம் புகாரி மாதிரியான ஒரு அரிய மனிதரை புரிஞ்சுக்கிடணும்னா அவரோட பேரு, பிறப்பு, இறப்பு தேதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. அவர் வாழ்ந்த காலம், சுற்றுப்புற சூழல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இமாம் புகாரியோடது ஒரு பெரிய வரலாறு. சொல்றேன், கேக்குறீங்களா? ஓ, தாராளமா சொல்லுப்பா, கேப்போம். முகமதுடைய தந்தை இஸ்மாயிலின் மரணத்திலிருந்துதான் வரலாறு தொடங்குகிறது. முகமது யாருன்னு கேக்குறீங்களா? அவர்தான் இமாம் புகாரி. ஒரு மனைவியும் அகமத், முகமதுங்கிற 2 மகன்களை விட்டுவிட்டு இஸ்மாயில் இறந்து போகிறார். அகமத் மூத்தவர், முகமது இளையவர். தந்தை இஸ்மாயில் இறந்து போன போது முகமது ரொம்ப சின்ன பையன். இமாம் புகாரி தனது சிறு பிராயத்தில் நண்பர்களோடு ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த இடம் இதுதான். அதுக்கப்புறம் பாலைவனத்துல அவன் நடந்து போய்கிட்டே இருந்தானா, திடீர்னு எதிரில ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்து இவன், நீ யாருன்னு கேட்டான். அதுக்கு அந்த ஆளு 2 கைகளும் மேல உயர்த்தி பறந்து போயிட்டான். பறவைகளை பிடிச்சு கழுத்தை நெரிச்சு சாகடிச்சு ஆத்துல போட்டுட்டான். அப்புறம் அவன் மலைகள்லாம் எதிரொலிக்கிற மாதிரி பயங்கரமான குரல்ல, இனிமே என்ன நீ பார்த்தா உன்னை கொலை செஞ்சு ஆத்துல போட்டுடுவேன்னு சொன்னான். அந்த பேயை பார்க்காம இருக்க நம்ம என்ன செய்யணும்? உன் கண்ணுல மண்ணள்ளி போட்டுக்கோ, அப்பதான் அந்த பேய் உன்கிட்ட வரவே வராது.
அல்லாஹு அக்பர். என் அருமை மகன் அகமதே, உனக்கும் உன் தம்பிக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அந்த பேய் பறவைகளை கொன்னுடுச்சு. இல்ல, நான் அதை பார்க்க மாட்டேன். அதுவும் என்ன பார்க்காது. நீ இஸ்மாயில் மகன் அகமது தானே? இஸ்மாயில் மகன் அகமது தானே நீ? ஆமா, நான் தான். நான் உன்கிட்ட ஏதோ சொல்ல வந்தேனே, அது என்னங்கிறது மறந்து போச்சே. நான் என்ன சொல்ல வந்தேன்? ரபியா, யோசிடா யோசி. ஞாபகம் வந்துருச்சு. இஸ்மாயில் மகன் அகமத தேடினாங்க. யார தேடினாங்க? இல்ல இல்ல, யாரோ யாரையோ தேடினாங்க. சொல்லு ரபியா, அகமது இப்னு இஸ்மாயிலா யாரு தேடினாங்க? ரபியா, என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? நீதாயா இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன. நானா? நான் எப்ப என் பேரை சொன்னேன்? இப்பதான் ரபியா, இப்பதான். அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு தெரியுமே. நான் இதுக்கு முன்னாடி ஷேக் அல் தஹ்லியோட இருந்தேன். ஷேக் அல் தஹ்லி? ஆமா, அவர்தான் என்னை இங்க அனுப்பி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஷேக் அல் தஹ்லி அவரா என்ன கூப்பிட்டாரு? முகமது, முகமது, என்னமா தூங்கிட்டு இருக்கிறது? எழுந்திரிப்பா, மதியம் ஆயிடுச்சு. எழுந்திரிப்பா, உடம்பு கொதிக்குது. முகமது, பேய் பேய். பேயா? யார் இந்த மாதிரி உன் கண்ணுல மண்ணை போட்டது? அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? கண்ணுல இருக்க தூசி தொடச்சிட்டு பாரு, நான் எங்க இருக்கேன்னு தெரியும். பேய் போயிடுச்சாமா? மாய மந்திரத்தை எல்லாம் விட்டுடுறா மகனே. என்ன நம்புங்கம்மா, இந்த இடத்துல பேய் இருக்கு. இங்க பாரு மகனே, திருக்குரான் ஓதப்படுற வீடுகள்ல எந்த பேய் பிசாசும் நுழையாதுப்பா. நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, நீங்க எங்க போயிட்டீங்க? மகனே, நான் ஊ முன்னாடி தான் பண்ணிக்கிறேன். உங்களை பார்க்க முடியலம்மா. என்ன என்னப்பா சொல்ற? விளக்கு ஏத்துங்கம்மா, அப்பதான் உங்களை பார்க்க முடியும். மகனே, மகனே, உண்மையிலேயே நான் தெரியலையாப்பா. விளக்கு ஏத்த சொன்னேனேம்மா. வீடு முழுக்க சூரிய வெளிச்சம் அடிக்குதேப்பா. ஆனா என்னால உங்களை பார்க்க முடியலையே. என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. மகனே, 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 மகனே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். மலிக்கின் நாஸ். இலாஹின் நாஸ். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மினல் ஜின்னதி வன்னாஸ். நல்லா சொல்றீங்க பசங்களா. ஆசிரியரே, அகமது இப்னு இஸ்மாயில் வெளியில நிக்கிறாரு. அவரை தானே நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? ஆமா ரபியா, அகமது இப்னு இஸ்மாயில் தானே? உள்ள வர சொல்லு பாவா. அப்பாடா, இறைவா, வாங்க உள்ள வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தாங்கள் அழைத்ததாக ரபியா வந்து சொன்னான். மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். இறைவன் உன் தந்தைக்கு கருணை காட்டி இருக்கான். உங்க அப்பா மாதிரியே இருக்க நீ. என் தம்பி இருக்கிறானே முஹம்மது,
அவன் அச்சு அசலா என் தந்தை மாதிரியே இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். இமாம் மாலிக்கிடம் இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க பார் அஹ்மத், நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேனா இப்போ சொல்றேன், கேட்டுக்கோ. இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் பாட வகுப்புகளை புதிய மாணவர்கள் வச்சு தொடங்கலான்னு நினைச்சிருக்கேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் உன்னை அவசரமா வர வச்சேன். புரியுதா உனக்கு? இப்ப எனக்கு புரியுது. உங்களுக்கு முகமது வேணும், அப்படித்தானே? இது உங்க அப்பாவுக்கு நான் செய்யற நன்றி கடன். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே நான் அனுப்பி வைக்கிறேன். நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத், இன்ஷா அல்லாஹ். வரட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். இந்த சுத்தமான தண்ணியால வலது கண்ணை 3 முறை கழுவுங்க, இடது கண்ணை 5 முறை கழுவுங்க. அவனுக்கு மறுபடியும் பார்வை கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா வைத்தியரே? நான் எதையும் மறைக்க விரும்பல, வாய்ப்பு குறைவா தான் இருக்கு. நம்மால முடிந்த அளவு முயற்சிப்போம். இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நீங்க புறப்படுங்க. நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களை படைச்சவனே, என் மகனுக்கு பார்வையை திருப்பிக் கொடு, பார்வையை திருப்பிக் கொடு, திருப்பிக் கொடு. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. முகமதுக்கு பார்வை போயிடுச்சுப்பா, பார்வை போயிடுச்சு. அம்மா, ஏம்மா நீங்க அழுறீங்க? முகமது, என் அருமை மகனே, எனக்கு நிச்சயமா பார்வை வந்துடுமா? இன்ஷா அல்லாஹ். எப்படா மகனே? என் பார்வையை திருடுன அந்த பேய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என் பார்வையை அதுகிட்ட இருந்து நம்ம வாங்கிடலாம். இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் உனக்கு யார் சொன்னது முகமது? நான் சொல்றது உண்மை. இல்ல முகமது, அது பொய். எல்லாம் கட்டுக்கதை, முட்டாள்தனமான பேச்சு. முகமது, பேய் பிசாசு இதெல்லாம் இறை நம்பிக்கை உள்ள ஒரு வீட்டில் நுழையாது. இங்க பாரு. நான் எப்படி பாக்குறது? இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம தந்தையுடையது, அல் மோஹிராவின் மகன் இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுடையது. குர்ஆன் சுன்னாவுடைய அருள் கொடைகள் இதுல நிறைஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் விவசாய வேலை இல்லைன்னா நானே உனக்கு படிச்சு காட்டுவேன். நீங்க எனக்கு படிச்சு காட்டுறீங்களாமா? நான் படிச்சு காட்டுறேன்டா இன்ஷா அல்லாஹ். இல்லம்மா, முகமத நம்ம குர்ஆன் பாடசாலைக்கு அனுப்புவோம். ஷேக் அல் தஹ்லி அவனை அனுப்ப சொன்னாரு. இல்ல இல்ல, என்ன நீங்க அவர்கிட்ட அனுப்பாதீங்க. ஏன்டா நீ வேண்டாங்கற? ஏன்னா ஒரு பெரிய குச்சி வச்சிருக்காரு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குச்சியை பார்த்து நீ ஏன் பயப்படுற முகமது? பாடத்தை நல்லா படிக்கிறவங்கள குச்சி ஒண்ணுமே செய்யாது முகமது. பயப்படாத மகனே, எனக்கு தெரியும் நீ எந்த விஷயத்தையும் எப்பவும் நிச்சயமா மறக்கவே மாட்டடா. அவனுக்கு எப்படி கண்ணு போச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி ஒரு பேய் வந்து அவன் கண்ணை குருடாக்கிட்டு போயிடுச்சு. அவன் கூட யாரும் சேராதீங்கடா, அப்புறம் அந்த பேய் வந்து உங்க பார்வையும் பறிச்சுடும். ஏன்பா தம்பி, ஷேக்குக்கு நீ கொடுக்க வேண்டிய ரொட்டி துண்டை எங்க வச்சிருக்க? இங்கதான் இருந்துச்சு, காணோம். இங்கதான் இருந்துச்சுன்னா எங்க? அந்த பேய் தான் திருடிட்டு போயிடுச்சு. என்னது பேயா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏன்பா தம்பி, நீ மட்டும் தனியா அங்க போய் உட்கார்ந்திருக்க? அவன் ரொட்டி துண்டு கொண்டு வரலைங்க. ஹேய் தம்பி, ஏன்பா ஒன்னும் வாய் திறந்து பேச மாட்டேங்கிற? அவனுக்கு கண்ணு தெரியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவனை என் பக்கத்துல அழைச்சிட்டு வா ரபியா. இதோ அழைச்சிட்டு வரேன். எழுந்துரு எழுந்துரு, ஆசிரியர் உன்னை கூப்பிடுறாரு. ரொட்டி துண்டு கொண்டு வரல, அவர் உன்னை அடிக்க போறாரு. வாப்பா வா. அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க உஸ்தாத். உங்களுக்கு எஞ்சி கேக்குற நம்புங்க, ரொட்டி என்கிட்ட இருந்தது. நான் உன்னை அடிப்பேன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னது? பயப்படாத, கிட்டவா கிட்டவா.
உன் பேர் என்னப்பா? முகமது. இஸ்மாயில் மகன் முகமதா நீ? ஆமா, நான் தான். சரி தம்பி, உட்கார். வா. உட்கார். வா, போய் உட்கார். இங்கே உட்காரு. என்ன? யாசீன் சூறாவிலிருந்து இன்னைக்கு நம்ம பாடத்தை தொடங்கலாம். நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு இதயம் உண்டு, அதேபோல் குர்ஆனின் இதயம் யாசீன் ஆகும். அதனால் அதை வைத்து இன்றைய பாடத்தை தொடங்குவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்சீலல் அஸீஸிர் ரஹீம். தன்சீலல் அஸீஸிர் ரஹீம். لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون صدق الله العظيم. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கடவுள் உனக்கு எவ்வளவு அறிவை கொடுத்திருக்காரு. அந்த வசனத்தை ஒரு தடவை தான் கேட்ட, அதுக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டியே. ஆமாமா, ஆசிரியர் எனக்கு ஒரே ஒரு முறைதான் ஓதி காட்டினாரு. நான் அதை அப்படியே மனப்பாடம் செஞ்சுட்டேன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் உனக்கு இன்னும் நிறைய ஆற்றலை கொடுக்கட்டும். ஆசிரியர் எனக்கு சொன்னாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனைத்துக்கும் ஒரு இதயம் உண்டு, அதே போல் குர்ஆனின் இதயம் யாசீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் முஹம்மத். சரி தம்பி, இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர்களின் தொடரை அவர் சொன்னாரா? அறிவிப்பாளர்களின் தொடர்னா என்ன? நபிகள் நாயகத்திடமிருந்து யார் யாரெல்லாம் இந்த ஹதீதை அறிவித்தார்களோ அவர்களின் சங்கிலி தொடர். இல்ல, இத பத்தி ஆசிரியர் சொல்லலையே. சரி, நாளைக்கு இத பத்தி ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. இன்ஷா அல்லாஹ். நீ ஏன் அத பத்தி கேக்குற தம்பி? ஹதீஸ் சொன்ன மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கதான். சொல்லுப்பா தம்பி, ஏற்கனவே உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாப்பா? இல்லங்க உஸ்தாத், தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான் உஸ்தாத். நீ உட்கார். இனிமே என் அனுமதி இல்லாம நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. சொல்றது புரியுதா? உட்கார்றா. நீங்க பாடத்தை முழுசா முடிக்கலனா நான் உங்களுக்கு ரொட்டி துண்டை கொடுக்க மாட்டேன். ஆமா. ரபியா, ரபியா, சொல்லுங்க ஆசிரியரே. வா, இங்க வா, வா. அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நீ என்ன கூப்பிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. என்ன விஷயம்? அண்ணா, எனக்கு இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு படிச்சு காட்டுறீங்களா? நானே வயல்ல வேலை செஞ்சுட்டு களைப்பா வருவேன்னு ஏற்கனவே நீ கேட்டப்போ நான் சொல்லிருக்கேன்ல. நீங்களும் களைப்பா இருக்கீங்க, அம்மாவும் இப்படிதான் சொல்றாங்க. அப்ப யார்தான் படிச்சு காட்டுவா? நாளைக்கு நான் உஸ்தாதுக்கு இந்த புத்தகத்தை திருப்பி தந்தாகணும். இது உஸ்தாது கொடுத்த புத்தகமா? அவர்தான் எனக்கு வாடகைக்கு தந்தாரு. எனக்கு யாராவது கிடைச்சாதான் நான் இதை படிக்க முடியும். இத இப்னு அல் முபாரக் எழுதியிருக்காரு. நீங்க இதை படிச்சு காட்டுறீங்களா? ஓ, தாராளமா. அது உன்னுடைய உரிமை ஆச்சப்பா. தந்தை உன்னை என்னோட பொறுப்புல ஒப்படைச்சிருக்காரு. சரி, கவனி. எல்லாம் வல்ல இறைவனே, எங்கள் கவலைகளை போக்குபவன் நீதான். கதியற்றவர்களின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனும் நீதான். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு கருணை காட்டுபவனும் மன்னிப்பவனும் நீதான். என் மீது இரக்கம் காட்டுபவன் நீ. உன்னுடைய கருணையைக் கொண்டு மற்ற யாருடைய கருணைக்கும் தேவையற்றவளா என்னை ஆக்கிவிடு. எங்கள் பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பவனே, என் மகனை குணமாக்கு. அவனுக்கு பார்வையை திருப்பிக் கொடு. அவன் கண்களில் மீண்டும் ஒளியேற்று, ஒளியேற்று. அனைத்தையும் படைத்தவனே, இறைவா. முத தடவை படிச்சு காட்டின உடனே அத நீ மனப்பாடம் செஞ்சுட்டியே.
ஆமா ஆமா உஸ்தாத். யா சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. வாங்க அபு சயீத். ஒரு குருட்டு பயலுக்காக நீங்க என் மகனை அடிச்சிருக்கீங்க. உங்க பையன் என்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டான். என் மகன் அவன் உரிமையத்தானே கேட்டான். அவனுக்கு இந்த கல்வி எல்லாம் தேவையில்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அபு சயீத்? வியாபாரத்திலேயே அவனுக்கு எல்லா அறிவும் கிடைக்கும். நம்ம போலாம், வா வா. என் வியாபாரத்துக்கு நீ தேவை. இன்னொரு ரொட்டி துண்டும் போயிடுச்சு. இன்னொரு ரொட்டி துண்டும் போயிடுச்சு. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. என்ன ஆச்சுடா செல்லமே? என்னால பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுதா? ஆமாம்மா. உன் மனக்கண்ணால என்ன பாக்குறியா? கண்ணால பாக்கலமா. இதயத்தால என்ன பாக்குறியா? கண்ணால பார்க்க முடியுதுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லிட்டான். அல்லாஹ் என் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அம்மா இந்தாங்க ஹஜ் பயணத்துக்கு தேவையான பணம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், லஹ்வத்த இல்லா பில்லாஹ். இந்த கட்டாய கடமை நிறைவேற்றாமலே இறைவனை சந்திச்சிருவனோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன்மா. பயணத்துக்கு தயாராகணும் முகம்மத். இந்த வார ஜிம்மா பயானுக்கு நீ இங்க இருக்க மாட்ட. உனக்கு பதிலா வேற ஒருத்தரை நீ ஏற்பாடு பண்ணணும் முகமது. இறைவன் உதவியால ஏற்பாடு செஞ்சிட்டேன். புகாரா நகரத்துக்கு தரைவிரிப்புகள் வாங்க செல்லும் வணிகர்கள் அங்க இருக்கிற ஒரு இளைஞனை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவன் பேரு முகமது இப்னு இஸ்மாயில். அவனுக்கு அபாரமான நினைவாற்றலும் ரொம்ப பிரமாதமான பேச்சு திறமையும் இருக்கு. புகாராவுல உள்ள அறிஞர்கள் அனைவரும் அவனை ஒரு மனதா புகழ்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவன் பேச்சை கேட்கறதுக்கும் அவன்கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காகவும் அவன் தொழுகிற பள்ளிவாசலுக்கு ஆர்வமா போய்கிட்டு இருக்காங்க. அவனோட வளர்ச்சியை நினைக்கும் போது நமக்கெல்லாம் ரொம்பவும் வியப்பா தான் இருக்குன்னு சொல்லணும். நான் ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உமர். நான் சொல்றத நீ நல்லா கவனிச்சுக்க. புகாரா நகருக்கு போய் அந்த இளைஞனை பத்தின எல்லா தகவல்களையும் நீ சேகரிச்சுக்கிட்டு வா. போயிட்டு வா உமர். வந்து அவனை பத்தி எல்லாத்தையும் நீ தான் என்கிட்ட சொல்லணும்.
என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிக்கணும் உஸ்தாத். இதற்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணமா? என்ன காரணம்? நான் புகாராவுக்கு போக வேண்டிய காரணம் அதான் முகமது இப்னு இஸ்மாயில பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்குன்னு சொன்னேன். முஸ்லிம், நீ வாய திறக்காத. இந்த மாதிரி ஒரு இளைஞன் உருவாகிறது நமக்கு ஆபத்துன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. முகமது இப்னு யஹ்யா அல் துஹ்லி அவர்களே, நீங்க பெரிய இமாம். புகாராவில் இருக்கும் ஒரு சாதாரண இளைஞனால உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் நான் நினைக்கல. ஆபத்து எனக்கு ஏற்படாது உமர், ஆபத்து உங்களுக்கு தான். எப்படி சொல்றீங்க உஸ்தாத்? நைசாப்பூர் மக்கள் தங்கள் ஞானத்துக்கு பெயர் பெற்றவங்க. எல்லா இடங்கள்ல இருந்தும் அறிவை தேடி மக்கள் இங்க வர்றாங்க. இதனால நம்ம வணிகம் ரொம்ப செழிப்பா இருக்கு. கிழக்கு பிராந்தியத்தின் முத்தாக திகழ்ந்து வருகிறது நமது நைசாப்பூர். ஆனால் புகாரிங்கிற இந்த சிறு நட்சத்திரம் அறிவு வானில் வெளிப்பட்டால் நமது நைசாப்பூர் காணாமல் போய்விடும். உஸ்தாத், அறிவுக்கு இடமும் தேசமும் ஏது? முஸ்லிம், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ என்னை எதிர்த்து பேசாத. நினைவாற்றலிலும் அறிவிலும் நீதான் சிறந்த மாணவன். உமர், என்னோட கட்டளைகளை நீ உடனே நிறைவேற்று. உன்னோட பயண செலவுகளை நான் ஏத்துக்கிறேன். என் வீட்டுக்கு நீ வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி புகாரி. உள்ளவா. மக்காவுக்கு வந்த நாள்ல இருந்து உங்களை சந்திக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஹஜ் யாத்திரைக்கு வரும் அனைவரும் அபூபக்கர் இப்னு அப்துல்லா ஆகிய உங்களிடமிருந்து சில வார்த்தைகளை கேட்கத்தானே விரும்புவார்கள். இறைவன் உனக்கு அருள் புரியட்டும் மகனே, உட்கார். உங்களிடமிருந்து நான் கத்துக்கொள்ள ஆசைப்படுறேன். உனக்கு அறிவை கொடுக்க நான் என்ன அந்த அளவுக்கு பெரியவனா? இறைத்தூதரின் ஹதீத்களில் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன். உங்கள் தந்தையிடமிருந்து நிச்சயமாக நீங்கள் நிறைய ஹதீத்களை கேள்விப்பட்டிருப்பீர்களே. அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏன் குறிப்பா ஹதீத கேட்கிறாய் புகாரி? குர்ஆன் பாடசாலையில் நான் கேள்விப்பட்ட முதல் ஹதீத் நம்பிக்கைக்குரிய நபர்களிடமிருந்து வரவில்லை. உனக்கு ஹதீத் வேண்டுமானால் அபி வலீத் அஹமத் இப்னு அஜ்ராக்கியிடம் நீ போ. அதேபோல் நீ பாக்தாதுக்கு போனா அங்க அஹமத் இப்னு ஹம்பல சந்திக்கலாம். நீ எகிப்துக்கு போக நேர்ந்தால் அங்க சயீத் இப்னு அபிமரையும் இருக்கிறார். ஹதீதுக்குரிய நபர்களை குறித்து அவங்க ஒரு பட்டியலை தயாரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதா இல்லையான்னு தீர்மானிக்க அவங்க சில நிபந்தனைகளையும் வச்சிருக்காங்க. உனக்கு இதுல உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா அவங்களுடைய நிபந்தனைகளையும் அவங்க சேகரிச்சு வச்சிருக்கிற ஹதீஸ்களையும் பார். நிச்சயமாக, நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வா அலைக்கும் சலாம். யார் வேணும் உங்களுக்கு? முகமது இப்னு இஸ்மாயில். நானும் அவனும் ஒன்னாத்தான் குர்ஆன் பாடசாலையில படிச்சோம். இதோ இவரால தான் நான் கல்வியை விட்டுட்டு வியாபாரத்துக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாதுகாக்கப்பட்ட பல நூல்கள் அவனுக்கு பாரம்பரிய முறையில் கிடைச்சிருக்கு. அந்த நூல்களை படிக்கிறத அவன் நிறுத்தவே இல்லையா? அவர் அதிக நினைவாற்றல் படைத்தவரா என்ன? தன்னை பத்தி அவன் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, மத்தவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல அவன் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியறான். எங்க 2 பேரையும் புகாராவுக்கு தனியா திரும்பி போக சொல்றியா மகனே? நான் அறிவின் தேடல்ல இருக்கேனேம்மா. முகமது, புகாராவில் உள்ள பேர் அறிஞர்களிடமெல்லாம் நீ பாடம் கட்டவனாயிட்டே. அவர்கள் அனைவரும் ஏக மனதாக பெரிய பள்ளிவாசலின் இமாமாக உன்னை நியமித்திருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்தே எல்லா முஸ்லிம்களுக்குமான சில முக்கியமான விஷயங்கள் குறித்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் தம்பி, ஆதாரபூர்வமான ஹதீதுகளை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆமாம், இறைத்தூதரோட வழிமுறைதான் குர்ஆனுக்கு அடுத்தபடியா இஸ்லாத்தின் 2வது வளமா இருக்கிறதால
அதை தன்னுடைய வசனத்திற்கு உறுதுணையா இறைவன் ஆக்கியிருக்கான். மேலும் இறைவன் குரானில் சொல்வதை தெளிவாக்கிக் கொள்ளும் அசல் மூலமாகவும் அது இருக்கிறது. குரானுடன் சேர்த்து சுன்னாவையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கத்தின் கட்டாய விஷயங்களில் ஒன்றாக இறைவன் நம்மீது விதித்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், இறைத்தூதர் உங்களுக்கு வழங்கி இருப்பதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் விலகியிருங்கள். பெண்கள் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், எவர் இறைத்தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுவுக்கே வழிபட்டார். ஆகவே நபியே, உங்களை எவரும் புறக்கணித்தால் அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை கண்காணிப்பதற்காக உங்களை நாம் அனுப்பவில்லை என்று. இறைத்தூதரின் வழிமுறைகளை சேகரிப்பதும் சரிபார்ப்பதும் காலத்தின் கட்டாயமன்னா. இந்த நோக்கத்திற்காகத்தான் நீ மக்காவிலேயே இருக்க விரும்புகிறாயா முஹம்மத்? மக்காவிலேயே நான் நீண்ட நாள் இருக்கப் போவதில்லையே. இன்ஷா அல்லாஹ் இறைத்தூதரின் ஹதீதுகளை தேடி மதீனாவுக்கும் அங்கிருந்து பக்தாதிற்கும் தமாஸ்கஸ், கைரோ, மேலும் இஸ்லாமிய நகரங்கள் அனைத்திற்கும் நான் செல்ல திட்டமிட்டிருக்கிறேன். அது ஒரு நீண்ட பயணம் தம்பி. அதுக்கு உனக்கு ஏராளமான பணம் தேவைப்படுமப்பா. பணத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாமே. என்னது, கவலைப்பட வேண்டாமா? எப்படி? பணம் கொஞ்சம் இருந்தாலே போதும், இன்ஷா அல்லாஹ். அவனை விட்டுவிடு அகமத். அவன் விருப்பப்படியே செய்யட்டும். அல்லாஹ் எல்லாரையும் விட அவனுக்கு அதிக நினைவாற்றலையும் நன்கு புரிந்து கொள்ளும் திறனையும் தந்திருக்கிறான். அதையெல்லாம் அவன் முஸ்லிம் மக்களின் சேவைக்கு பயன்படுத்த வேண்டும். சொல்லு உமர், என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்த? அவருடைய அறிவாற்றலை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன? சிலரை தவிர. அப்படி மறுக்கும் ஒரு சிலர் மார்க்க அறிஞர்களா? இல்லை. அவனுடன் நீ பேசி பார்க்கவில்லையா? அவன் ஹஜ்ஜுக்கு போயிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கா? புகாராவுக்கு வெளியிலும் அவனுடைய அறிவை கொண்டு சென்று விட்டானா? அதை நினைச்சுதான் நீங்க கவலைப்படுறீங்களா ஷேக்? அவன் வெளியே புறப்பட்டு சென்றிருப்பதால் மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டிருப்பார்கள். நாம் அவரை பரிசோதித்து பார்ப்போமே. நீ சொல்வது சரிதான். ஆனால் அவன் நற்பெயர் இஸ்லாமிய தேசங்களின் அறிஞர்கள் நடுவே பரவி நன்கு புகழ் பெற்றால் தான் அது சாத்தியமாகும். பல நாடுகளில் இருந்தும் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வந்து இருக்கும் முக்கிய அறிஞர்களை உங்களுக்காக நான் இங்கே அழைத்திருக்கிறேன். நீங்கள் சேகரித்து வைத்திருக்கும் ஹதீசுகளை பற்றி தெரிந்து கொள்ள இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இறைவன் உங்களுக்கு நல்லருள் புரியட்டும் ஷேக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவர்தான் முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? உட்காருங்க முகமது. நீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்கன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் உட்காருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவடுகள் அவரின் தோழர்கள் மற்றும் ஆரம்பகால முஸ்லிம்களின் காலங்களில் ஒருங்கிணைக்கப்படவில்லை, நூல் வடிவிலும் எழுதப்படவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த செய்திதான். புனித குரானோடு அது கலந்துவிடுமோ என்று பயந்துதான் அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுக்கு இருந்த திடமான நினைவாற்றலும் எழுதி வைக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தவில்லை. கவாரிஜ் மற்றும் ராஃபிதி கூட்டங்கள் பரவியதற்கு பிறகு, அதாவது நபி தோழர்களுக்கு அடுத்த தலைமுறையின் இறுதி காலத்தில்தான் அடிச்சுவடுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட தொடங்கின. ரபியா இப்னு சுபையா என்பவரும் சயீத் இப்னு அபி அரோபா என்பவரும் தான் அடிச்சுவடுகளை முதலில் சேகரித்தவர்கள். அதன் பிறகு வந்த இமாம் மாலிக் தான் ஹிஜாஸ் நாட்டு மக்களுக்காக முவத்தாவை வகைப்படுத்தி நன்கு நிலைநிறுத்தப்பட்ட ஹதீதுகளை அதில் இணைத்தார். நபித்தோழர்களின் கூற்றுகளையும் அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினரின் கருத்துகளையும் அவர் அதில் சேர்த்தார். அந்த வழியொட்டி அல் அவுசாயி, சுஃபியான் அல் சௌரி மற்றும் பலரும் வந்தார்கள். அதன் பிறகு வந்த அறிஞர்கள் ஹதீது நூல்களை தொகுப்பதில் கைதேறத் தொடங்கினர். அல்லாஹுவின் கருணையால் அந்த நூல்களில் பெரும்பாலானவற்றை நான் கற்றிருக்கிறேன். மேலும் அவற்றில் சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்களை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவே ஆதாரபூர்வமான ஹதீதுகளை சேகரிக்கும் பணியை தொடங்க நான் முடிவு செய்துவிட்டேன்.
நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, ஹதீஸின் ஆதாரத்தன்மையை உறுதிப்படுத்த முதல் தலைமுறை முஸ்லிம்கள் அறிவிப்பாளர்கள் குறைவாக உள்ள ஹதீஸ்களையே சார்ந்திருந்தார்கள் என்பதுதான். ஒரு ஹதீஸ் பல நபி தோழர்களாலும் திரும்ப திரும்ப கூறப்படும் போதுதான் அதை முதல் தலைமுறை முஸ்லிம்கள் நம்பினார்கள் என்று கேள்விப்பட்டுள்ளோம். ஒரு ஹதீஸ் வார்த்தைகள் மாறாமல் இன்னொரு குழு மக்களால் திரும்ப கூறப்படும் போது அது ஆதாரபூர்வமானது என்று நிரூபிக்கப்படுகிறது. புகாரி அவர்களே, நீங்கள் செய்யும் பணியில் என்ன புதுமை இருக்கிறது? முதலில் தொடர்பாளர்களை உறுதிப்படுத்திய பிறகு மூலத்தின் அர்த்தத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு ஹதீஸ் அது சரியானதாக தோன்றினால் கூட அதில் மறைமுகமான அர்த்தம் ஏதேனும் ஒளிந்து இருக்கக்கூடும். அது உண்மையான அர்த்தத்தை பலவீனப்படுத்தக்கூடும். ஆனா இது உங்களுக்கு சவாலான காரியமாச்சே. அறிஞர்கள் பலரிடம் நீங்கள் இது குறித்து பேசியாக வேண்டும். இரண்டாவதாக என்ன புகாரி? இரண்டாவதாக ஹதீதுக்கு துணை நிற்பவர். அறிவிப்பாளர்களின் பெயரோடு ஒரு ஹதீதை சொல்லுகின்ற மனிதருக்கு ஹதீது கலை குறித்த அறிவு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எனவே அது எவ்வகை என்பதை நான் பிரித்தறிவேன். ஒரு ஹதீதை அப்படியே சொல்பவர்களின் பெருக்க எண்ணிக்கையை நான் கருத்தில் கொள்வேன். அதோடு இடம் கால மாற்றத்தால் அதில் ஏதேனும் பொய் புரட்டு இடைச்செருகள் இருப்பின் அதை தவிர்த்து விடுவேன். அப்படியானால் நீ பல இஸ்லாமிய நாடுகளுக்கும் பயணம் செய்ய நினைத்திருக்கிறாய். இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்களே. மக்களிடமிருந்து மட்டும்தான் ஹதீதுகளை சேகரிக்க போறீங்களா? நான் உணர்ந்தது என்னவென்றால், 3 நபி தோழர்கள் இறை தூதரின் ஒரு ஹதீதை சொல்லியிருப்பார்களேயானால் ஒவ்வொருவர் சொன்னதையும் அடுத்த தலைமுறையில் குறைந்தது 3 பேர் அதை வழிமொழிந்து சொல்லியிருக்க வேண்டும். அப்போது ஒரு ஹதீதை 9 நம்பிக்கையாளர்கள் வழிமொழிந்திருப்பார்கள். அந்த 9 பேரில் ஒவ்வொருவரையும் தலா 3 பேர் வழிமொழிந்து சொல்லியிருக்க வேண்டும். அப்போது ஒரு ஹதீதின் உண்மைத்தன்மை 27 நபர்களால் சரிபார்த்து உறுதி செய்யப்படுகிறது. இந்த வேலையை நீங்கள் செய்து முடித்தால் மிகச் சிறந்த மனிதராவீர்கள். இந்த நோக்கத்துக்காக புறப்படும் நீங்கள் சொந்த வாழ்க்கையை ஒதுக்கிவிட்டு செல்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்துத்தான் உங்கள் உணவு, சகிப்புத்தன்மைதான் உங்கள் பலன், கற்பதுதான் உங்கள் ஓய்வு, உறக்கமின்மைதான் உங்களின் உறக்கமாக இருக்கும். இறைவனின் பேருதவிக்கு மத்தியில் வரும் கஷ்டங்கள்தான் எனது வெற்றி. அந்த வெற்றி எனும் நல்லருளுக்கு மத்தியில் நான் தேடுவது மட்டும் கிடைக்காவிட்டால் அதுதான் மிக பெரும் துன்பம். அப்படி யார் சொன்னது உனக்கு? மதீனாவுக்கும் பாக்தாதுக்கும் போயிட்டு வர ஒரு வியாபாரி தான் என்கிட்ட சொன்னார். அவன் பெரும் புகழை விரும்புகிறான். அதற்கு கிலாஃபத்துடைய தலைநகரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். சில சந்தேகங்கள் பாவமாகும் ஷேக் அவர்களே. இல்லை முஸ்லிம், இல்லவே இல்லை. உண்மையிலே புகாரி அறிவு தேடல் உடையவனாக இருந்திருந்தால் அவன் என்னை தேடி இங்கு வந்து என் வகுப்பில் அமர்ந்திருப்பான். ஆனால் அவனுக்கு தற்பெருமை நோய் பிடித்திருக்கிறது. அவருக்கு யாரும் வழிகாட்டி இருக்க மாட்டார்கள். இல்லை இல்லை முஸ்லிம், அறிஞர்கள் அனைவருக்குமே அல் துஹ்லியினுடைய நற்பெயர் நன்கு தெரியும். இதோ பார் உமர். சொல்லுங்கள் ஷேக். நம்பிக்கையாளர்களின் இளவரசர் கலீஃபா அல் முகுத்தசிமிடம் உன்னை ஒரு செய்தியுடன் அனுப்புகிறேன். குர்ஆன் படைப்பா என்ற விவாதத்தில் இந்த மனிதனை பரிசோதிக்க அழைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம் அஹமது இப்னு ஹம்பலின் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யாராவது ஒருத்தர் வழிகாட்ட முடியுமா? நீங்க வெளியூர்காரரா தான் இருக்கணும். இமாமுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விட்டதா என்ன? அவர் சிறையில் இருந்தது உங்களுக்கு தெரியாதா? அது எனக்கு தெரியும்.
ஆனா அல் மோத்தசிம் அவரை விடுதலை செஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேனே. அவர் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். பள்ளிவாசல் வர கூட அவருக்கு அனுமதி கிடையாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அஹமது இப்னு ஹம்பலுக்கா இப்படி ஒரு கதி? அல் மஹ்மூன் குரான் ஒரு படைப்பா என்ற விவாதத்தில் அறிஞர்களை பரிசோதிக்க நினைத்தபோதுதான் இந்த சோதனை தொடங்கியது. ஆனால் இமாம் அகமது குர்ஆன் ஒரு படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். மேலும் அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அல்லாஹ்வின் வார்த்தை என்று அவர் சொன்னார். அதனால் அவரை சிறையில் இட்டு துன்புறுத்த அல் மோத்தசிம் தீர்மானித்தார். இறைவன் மீது ஆணையாக இது எல்லா முஸ்லிம்களுக்கும் நேர்ந்துள்ள சோதனை. உங்களை பார்க்கும்போது ஒரு அறிஞர் மாதிரி தான் தோணுது. இறைவன் மனிதனை, பறவைகளை மற்றும் பல படைப்புகளை படைத்தது போல்தான் குரானையும் படைத்துள்ளான் என்ற அல் முஹ்தசீமின் கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குரான் ஒரு படைப்புதானா? புனித குரான் அல்லாஹ்வின் வார்த்தை. அவன் வார்த்தையும் அவனது பண்புகளில் ஒன்று. அவனது பண்புகள் முடிவில்லாதவை. அவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை. இமாம் அகமதின் கருத்தோட நீங்க ஒத்து போறீங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முஹம்மது இப்னு இஸ்மாயில். நீங்க எங்க இருந்து வரீங்க? புகாராவிலிருந்து. நீங்கள் கொண்டு இருக்கும் இந்த கருத்துக்காக நாங்கள் கவலைப்படுகிறோம். இத பற்றி யார் கேட்டாலும் இந்த பதில சொல்லாதீங்க. அல் மோத்தசிம் இந்த கொடுமையை இன்னும் நிறுத்தலையா? என்னோட வாங்க, இமாமோட வீட்டை காட்டுறேன். வாங்க. இமாம் அல் துஹ்லி எப்படி இருக்கிறார்? அவர் நலமாக இருக்கிறார் இளவரசே. அவர் பக்தாதுக்கு என்னை சந்திக்க வந்து நீண்ட காலமாகிவிட்டதே. வயதாகிவிட்டதல்லவா இளவரசே? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். வைகறை தொழுகைக்கு கூட அவர் வெளியே செல்வதில்லை. பிறகு அவருக்கு பதிலாக யாராவது இருக்கிறார்களா? நைசாபூரினுடைய சிறந்த மனிதர், அறிவுஜீவி ஒருவர் இருக்கிறார். நைசாபூரின் சிறந்த மனிதரா? யார் அவர்? முஸ்லீம் என்று அழைக்கப்படும் ஓர் இளைஞர். அல் புகாரி பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா அரசே? உண்மையைத் தவிர வேற எதுவும் எனக்கு தேவையில்லை உமர். அவருடைய அறிவு, மார்க்க பேணுதல் குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேலும் அவர் பற்றி ஒரு தகவலும் உண்டு. அவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீதுகளை சேகரித்துக் கொண்டிருப்பதாகவும், மூலங்களிலிருந்து சேகரிக்கப்படுவதை வகுத்தும் தொகுத்தும் பார்த்து ஆதாரபூர்வமானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சிறிய சந்தேகம் வந்தால் கூட மற்றவைகளை கழித்து விடுவதாகவும் கேள்விப்பட்டேன். மிக பெரிய பணிய. ஆனால் அல் புகாரி வளர்ந்து விட்டால் அறிஞர்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் புகழ் போய்விடுமோ என்று இமாம் அல் துஹ்லி அச்சப்படுகிறார். அல் துஹ்லியிடம் சொல்லு, நாம் அல் புகாரியை குரான் ஒரு படைப்பா என்பதை விட கடினமான விவாதத்தில் பரிசோதித்து பார்க்கலாம் என்று. ஹிஜாஸ் அறிஞர்களிடமிருந்து இத்தனை கடிதங்கள் வந்திருக்கின்றன. எல்லாம் உங்களை பற்றித்தான். என்ன பற்றிய கடிதங்களா? நீங்கள் செய்து கொண்டிருக்கும் காரியத்திற்காக அவர்கள் அனைவரும் பரிதாபப்படுகிறார்கள். உங்களிடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் நான். நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? நீங்கள் அறிவு பெற்றவர், நன்கு கல்வி கற்றவர், அப்படித்தானே? இறைவன் மன்னிப்பானாக ஷேக் அவர்களே. நமது காலத்தில் நீங்கள்தான் பேரறிஞராக இருக்கிறீர்கள். எனது தகுதிக்கு மேல் என்னை பற்றி கூற வேண்டாம். என்னால் இயன்றதை செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். இறைவனிடம் எனது தவறுகளுக்கும் நன்றி மறத்தலுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். சரி, என்னை பற்றி பேசியது போதும், விடுங்கள். நீங்கள் என்ன செய்ய கருதி இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை சேகரிப்பதில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றப் போகிறீர்கள்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கலீஃபா அவர்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அல் புகாரியை பற்றி அவர் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள நினைக்கிறார். அது எப்படி? நீங்கள் அனைவரும் அறிஞர்கள். பதிலே இல்லாத கேள்விகளை எப்படி கேட்க வேண்டும் என்று உங்களுக்குத்தானே தெரியும். புகாரியின் நினைவாற்றல் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அறிஞர்கள் மத்தியில் இந்த மனிதன் மின்னல் வேகத்தில் புகழ் பெற்று வருவதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அது சரிதான். புகாரியைப் போல தாங்களும் புகழ் பெற வேண்டும் என்று எல்லா அறிஞர்களும் விரும்புகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றுதான் நமக்கு புரியவே இல்லை. புகாரியின் பலமான நினைவாற்றல், திடமான அறிவு குறித்து சுற்றி வரும் வதந்திகள்தான் காரணமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படியென்றால் அவருடைய நினைவாற்றலை நாம் சோதித்து பார்ப்போமே. எப்படி? 10 நபர்களை தேர்ந்தெடுப்போம். ஒவ்வொருவரிடமும் 10 ஹதீதுகள். ஆக மொத்தம் 100 ஹதீதுகள் ஆகிவிடும். ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் பெயர்களை மாற்றி கலந்து விடுவோம். ஒரு ஹதீஸின் அசல் இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரோடு கலந்துவிடும். ஹதீஸ் அறிவிப்பாளர் பெயரும் இன்னொரு அசலோடு கலந்துவிடும். இது பயங்கரமான யோசனை. எப்பேற்பட்ட அறிஞனாக இருந்தாலும் குழம்பி விடுவான், தப்பிக்கவே முடியாது. அல் முகத்தசீமிடம் நாம் இதை செய்யலாம் என்று தெரியப்படுத்துங்கள். உடனடியாக. இமாம் ஹம்பலின் வீட்டுக்கு அல் புகாரி விருந்தினரா வந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிறு விஷயத்தில் எனக்கு சந்தேகம் வந்தால் கூட அந்த முழு ஹதீஸையே நான் நிராகரித்து விடுவேன். அதை கருத்தில் கொள்ள மாட்டேன். உனக்கு ஒரு ஹதீஸை சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இங்கு உயிருடன் இருக்கிறார். அந்த ஹதீஸும் அவர் நபித்தோழர்களின் அடுத்த தலைமுறையிலிருந்து கேள்விப்பட்டது. ஒரு ஹதீதை ஒரு மனிதரிடமிருந்து மட்டும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒரே காலத்தில் ஒரே ஊரில் வாழும் இருவர் சொன்னால் கூட அந்த ஹதீதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்? ஏனென்றால் அந்த இருவருக்குள்ளும் தனிப்பட்ட உடன்பாடு இருக்கக்கூடும் அல்லவா? ஒரு ஹதீத் சரியானது என்று சொல்ல சிறந்த வழி என்னவென்றால் அது ஏமன், சிரியா, எகிப்து, பகதாத் நகர மக்களால் அப்படியே கூறப்பட வேண்டும். முகமது, நீ இதை செய்துவிட்டாலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக சிறந்த ஆதாரபூர்வமான ஹதீதுகளை சேகரித்தவனாகி விடுவாய். நபி வழிக்கு மறுமலர்ச்சி தந்து நாம் சார்ந்திருக்க தேவையற்ற விஷயங்களிலிருந்து நாம் வெளியேற வழிவகுத்தவனாகி விடுவாய். உனது இந்த முயற்சியினால் நீ தாங்கிக் கொள்ள வேண்டிய சிரமங்களை நினைத்தால் உன் மீது எனக்கு பரிதாபமாக உள்ளது. எனது வருகை உங்களுக்கு புது பிரச்சனைகளை உண்டாக்கிவிடக் கூடாது என்று பயப்படுகிறேன். அப்படி சொல்லாதே. நான் பிரச்சனைகளோடவே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். ஆனால் நான் இறைவனிடம் கேட்பது உனது வருகை உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான். உன் குறிக்கோளுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வா அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சந்திக்க வருவதற்கு பயப்படலையா? அல் புகாரி உங்கள் வீட்டில் தங்கி இருப்பதாக கேள்விப்பட்டோம். அல் புகாரியா? ஆமா, முகமது இப்னு இஸ்மாயில் அவர் உங்களோட தான் இருக்காருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யார் அப்படி சொன்னது? என்னை மன்னிக்க வேண்டும் ஷேக். உங்கள் முன்புதான் நிற்கிறான் இந்த புகாரி. நீங்கள் தான் முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியா? ஆமாம். நாங்க இவரோட அறிவின் ஆழத்தையும் நினைவாற்றலை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். இவரை பரிசோதனைக்கு அழைச்சி இவரோட எண்ணங்களை அறிய போறோம். அல் மாமூன் தொடங்கி வைத்த குழப்பம், திருக்குரான் ஒரு படைப்பா, காலத்தால் அழியாததா என்ற விவாதங்கள் தானே? இல்லை, அல் மாமூன் இறந்ததோடு அவரது குழப்பமும் இறந்துவிட்டது. நாங்கள் அதைவிட கடினமான பரிசோதனையில் உங்களை ஈடுபடுத்த போகிறோம். இந்த பரிசோதனைக்கு என்ன காரணம்? புகாரி எந்த நினைவுத்திறனால் புகழடைந்துள்ளாரோ அந்த புகழுக்கு பங்கமில்லாத ஒரு சாட்சியை உருவாக்கத்தான். அவர் தற்பொழுதுதான் எனது தொகுப்பில் உள்ள அனைத்து ஹதீசுகளையும் ஒன்றுவிடாமல் என்னிடம் ஒப்புவித்தார். உரைநடையிலோ அறிவிப்பாளர் தொடரிலோ ஒரு சிறு தவறு கூட அவர் செய்யவில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். அதை பொதுமக்களின் முன்பாக நாங்கள் பரிசோதித்து தெரிந்து கொள்கிறோம்.
இதனால் என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் விரும்புவதென்னவோ அதை செய்யட்டும். அந்த பரிசோதனை கடினமானது புகாரி. இது உண்மையில் ஒரு சோதனைதான். இறைவன் உதவியினால் நாம் எந்த ஒரு சோதனைக்கும் ஆட்டம் கண்டுவிட மாட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் முஹம்மது நபி மீது வாழ்த்து கூறுகிறார்கள். மூமின்களே, நீங்களும் அவரின் மீது வாழ்த்து கூறுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தும் முறைகளில் சிறந்தது தொழுகையின் இறுதியில் கூறும் வாழ்த்தாகும். எங்கள் இறைவனே, நபி இப்ராஹீமையும் அவரது குடும்பத்தாரையும் பாதுகாத்ததைப் போல நபி முகம்மதையும் அவரின் குடும்பத்தாரையும் தீமையிலிருந்து பாதுகாப்பாயாக. நபி இப்ராஹீமுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்ததைப் போல நபி முகம்மதுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அருள் புரிவாயாக. நீயே அனைத்து புகழுக்கும் பெருமைக்கும் உரியவன். எங்கள் தலைவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அன்பு செலுத்தி வாழ்த்து கூறி அருள் பாலிப்பாயாக. எங்கள் தலைவர் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது தோழர்களுக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் அளித்து எவ்வளவு முறை உன்னோடு பொருந்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு முறை பொருந்திக் கொள்வாயாக. இறைவா, நீ எனது பகிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் அறிந்தவன், என்னை மன்னிப்பாயாக. எனது தேவையை அறிந்தவன் நீ, அதை நிறைவேற்றுவாயாக. எனக்குள் இருப்பது உனக்கு தெரியும், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு உதவி செய்வாயாக. அல்லாஹ் போதுமானவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவனிடமே நமது அடைக்கலம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர்கள் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரியை பரிசோதனை செய்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. கேள்விகளை தொடங்குவோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நீங்கள் கூறிய ஹதீத் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அநீதிக்கான தண்டனை இறுதி தீர்ப்பு நாளில் வழங்கப்படும் என்பதாகும். இந்த ஹதீதை கூறியது இப்னு அப்பாஸ் என்பது தவறு. இப்னு உமர்தான் இதன் சரியான அறிவிப்பாளர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராவார். அவர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்கவும் மாட்டார், அநீதி இழைக்கப்படவும் மாட்டார். இந்த ஹதீதின் அறிவிப்பாளர் அபு சயீத் அல் குத்ரி ஆவார். இந்த ஹதீதின் மீதி பாகத்தை தான் உங்கள் நண்பர் தன்னுடைய வார்த்தைகளில் கூறினார். அதேபோல் நான்காவதாக அவர் கூறிய ஹதீஸை அவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததாக கூறினார். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது சகோதரனுக்கு உதவி செய்பவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று. அபு சயீத் அல் குத்ரியினுடைய ஹதீஸ் இப்படித்தான் உள்ளது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரராவார். அவர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்க மாட்டார், அநீதி இழைக்கப்படவும் மாட்டார். தனது சகோதரருக்கு உதவுகிறவருக்கு அல்லாஹ் உதவி புரிகிறான். துயரத்தில் இருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு ஆறுதல் அளிப்பவருக்கு இறைவன் இறுதி தீர்ப்பு நாளின் துயரங்களிலிருந்து ஆறுதல் அளிக்கிறான்.
ஒரு முஸ்லிமுக்கு பாதுகாப்பு அளிப்பவருக்கு இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான். அதேபோல நீங்கள் ஒப்புவித்த 10 ஹதீஸ்களில் 5வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தையை மறந்து விட்டீர்கள். அதை இப்போது சரியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடன் 3 இரவுகளுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு போவதை விட முதலில் சலாம் சொல்லி பேசத் தொடங்குபவர் அவர்களில் சிறந்தவர். எனவே அன்புக்குரிய அறிஞர்களே, இறைவனின் அருளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். நீங்கள் கூறிய 100 ஹதீஸ்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்த அதே வரிசைப்பாட்டில் திருத்தங்களுடன் நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டுகிறேன். இந்த நினைவாற்றல் கொடையை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதை அவன் எனக்கு நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன். மறதியிலிருந்து அவனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. உங்கள் மனதில் உள்ளவற்றை வெளியிட்டாலும் மறைத்துக் கொண்டாலும் அவற்றை பற்றி அவன் கேள்வி கேட்பான். அவன் விரும்பியவர்களை மன்னிப்பான், விரும்பியவர்களை தண்டிப்பான். அவன் அனைத்தின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன். அருளப்பட்ட வேதத்தை இறைத்தூதர் மெய்யாகவே நம்புகிறார். அவ்வாறே மற்ற நம்பிக்கையாளர்களும் நம்புகிறார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் மலக்குகளையும் அவனது வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொள்கின்றனர். தூதர்களில் எவரையும் நிராகரித்து விட மாட்டோம் என்றும், செவிமடுத்தோம், வழிபட்டோம், மன்னிப்பை கோருகிறோம், உன்னை நோக்கியே எங்கள் பயணம் என்றும் கூறுகின்றனர். அவன் யாதொரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திப்பதில்லை. இறைவனே, நாங்கள் கடமையை செய்ய மறந்துவிட்டாலும் தவறிழைத்து விட்டாலும் எங்களை குற்றம் பிடிக்காதே. முன்னிருந்தவர்களுக்கு சுமத்தியது போல எங்கள் மீது வலுவான சுமையை சுமத்தி விடாதே. இறைவா, தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களை மன்னிப்பாயாக, கருணை புரிவாயாக. நிராகரிப்போர் மீது வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்வாய் இறைவா. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: Black and White Communication, நம்பர் 7, வடமரக்காயர் தெரு, மண்ணடி, சென்னை 1. மின்னஞ்சல் முகவரி optv@tmmk.in. كانوا رجالا كالجبال وكلما هبت رياح الظلم يوما لا تميل فلهم عزائم لا تلين وإنها تشتد عزما لو أتانا المستحيل. كانوا رجالا كالجبال وكلما هبت رياح الظلم يوما لا تميل فلهم عزائم لا تلين وإنها تشتد عزما لو أتاها المستحيل. شقوا بسيف الحق أكباد الظلام ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنام في عين طفل لو رأت دمعا تلين. شقوا بسيف الحق أكباد الظلام ليسود نور العدل بين العالمين بيد حديد أو قلوب لا تنام